வணக்கம் மாணவர்களே. இன்றைய இலக்கண பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ பாடம் பார்த்தோம் இல்லையா? பாடத்தில் என்ன பார்த்தோம்? திணை, பால், எண், இடம் அப்படிங்கிற 4 தலைப்புகளை பார்த்தோம் இல்லையா? அதே தான் இலக்கணத்திலையும் பார்க்க போகிறோம். அதோட பயிற்சியை சேர்த்து பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? திணை. முதல்ல என்ன திணைனா என்ன சொன்னேன்? திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? திணைனா என்ன? ஒழுக்கம். திணையை 2 வகையாக பிரிப்போம். என்னென்ன? உயர்திணை, அக்ரிணை அப்படி சொல்லி 2 வகையாக பிரிப்போம்னு சொன்னோம் இல்லையா? உயர்திணையில் யார் யாரெல்லாம் வருவாங்க? மக்கள், தேவர், நரகர் 3 பேரும் வருவாங்க. அக்ரிணையில் இப்போ நம்ம உயர்திணைக்கு சொன்னவங்க இல்லாமல் மற்ற உயிரற்ற பொருட்கள் எல்லாமே வரும். சரிங்களா? இப்போ அதற்கான பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பின்வரும் சொற்களில் உள்ள உயர்திணை, அக்ரிணை பொருட்களை அட்டவணைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் உயர்திணை, இங்கே அக்ரிணைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிரித்து எழுத போகிறோம். சரிங்களா? முதல் ஒன்று பாருங்க, பொன்னன். பொன்னன் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய பெயர் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உயர்திணையில் போட்டுக்கிறோம். அடுத்த பாருங்க, ஆதவன். ஆதவன்கிறதும் உயர்திணை. கண்ணகி அப்படிங்கிறதும் உயர்திணை. சங்கு அப்படின்னா அது இப்போ நம்ம உயர்திணையில் வராது இல்லையா? அதனால என்ன பண்ணுறோம்? நம்ம அக்ரிணையில் போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்க, மயில் அக்ரிணை. தாள் அக்ரிணை. மீன் அக்ரிணை. கப்பல் அக்ரிணை. இயந்திரம் அக்ரிணை. மாதவன். இப்போ இதற்கு நம்ம உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருள் சொன்னோம். இப்போ மாதவன் அப்படிங்கிறது மனிதர் பெயர் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம்? நம்ம உயர்திணையில் போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்க, குயில் அக்ரிணை. பாவை. பாவை அப்படின்னா பெண்ணை குறிக்கும். சரிங்களா? அதனால பாவை என்ன பண்ணுறோம்? நம்ம உயர்திணையில் போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்க, மரங்கொத்தி. மரங்கொத்திங்கிறது ஒரு பறவை இல்லையா? அதனால என்ன பண்ணுறோம்? மரங்கொத்திங்கிறதையும் நம்ம அக்ரிணையில் போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்க, செல்வி. செல்விங்கிறது ஒரு பெயர் இல்லையா? அதனால என்ன பண்ணுறோம்? உயர்திணையில் போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்க, மாதவி உயர்திணை. குமார் உயர்திணை. யானை. யானைங்கிறது அக்ரிணை. கயல்விழி அப்படிங்கிறது ஒரு பெண் பெயர் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? உயர்திணையில் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்க, பாம்பு அக்ரிணை. கம்பன் உயர்திணை. சரிங்களா? இப்போது இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம்? நம்ம தெளிவாக எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், பால். பால்னா என்ன சொன்னோம்? பால் அப்படின்னா பகுப்பு அல்லது பகுதின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ பாலை நம்ம எத்தனை வகையாக பிரிப்போம்? 5 வகையாக பிரிப்போம். எப்படி பிரிப்போம்? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு சொல்லி 5ஆக பிரித்தோம். இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் 3மே உயர்திணைக்கு வரும். ஒன்றன்பால், பலவின்பால் அக்ரிணைக்கு வரும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அதனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே காணக்கூடிய சொற்களை பால் வகையில் அட்டவணைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சில சொற்களை கொடுத்துட்டே என்ன பண்ணியிருக்காங்க? ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு சொல்லி 5 பாலையும் கொடுத்து அதில் அட்டவணைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதல் ஒன்று பாருங்க, கோவலன். கோவலன்னா ஒரு ஆண் பெயர் இல்லையா? அப்போ ஆண்பாலில் போடுறோம். பெற்றோர்கள். அப்போ நிறைய பேர் இருக்க. பெற்றோர்னா அம்மா அப்பா 2 பேருமே சேர்த்து வருவாங்க. அதனால் இதில் வருவோம், நம்ம பலர்பாலில் எழுதுவோம். அடுத்து பாருங்க, மரங்கள். மரங்கள் நிறைய இருக்குது. அப்போ இதில் வரும், பலவின் பாலில் வரும். அடுத்து பாருங்க, காகம். காகம்னா ஒன்றே ஒன்று தான் இல்லையா? அப்போ ஒன்றன் பால். மாதவி பெண்பால் இல்லையா? பெண்பால். அடுத்தது மாணவன் ஆண்பால். மக்கள் பலர்பால். கொடிகள். கொடிகள் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? பலவின் பாலில் எழுதுகிறோம். அடுத்து பாருங்கள், மரம். ஒரே ஒரு மரங்கிறதுனால ஒன்றன் பாலில் நம்ம என்ன பண்ணுறோம்? எழுதுகிறோம். கண்ணகி பெண்பால். மணிமேகலை பெண்பால். செடி ஒன்றன் பால். அடுத்தது பாருங்கள், பட்டங்கள் பலவின் பால். கண்ணன் ஆண்பால். மயில் பெண். மயில் எதில் வரும்? ஒன்றன் பாலில் வரும். அடுத்து பாருங்க, தங்கை. தங்கை எதில் வருவாங்க? தங்கைனா பெண் இல்லையா? அப்போ அவங்க பெண் பாலில் வருவாங்க. மாணவர்கள். மாணவர்கள் அப்படி நிறைய மாணவர்கள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ எதில் வருவாங்க? பலர்பாலில் வருவாங்க. ஆசிரியர்கள் பலர்பால். அப்பா ஆண்பால். கப்பல் ஒன்றன் பால். மான்கள் பலவின் பால். தொழிலாளர்கள். தொழிலாளர்கள் எதில் வருவாங்க? பலர்பால். அண்ணன் ஆண்பால். விமானம் ஒன்றன் பால். அம்மா. அம்மா எதில் வருவாங்க? அம்மா ஒருத்தவங்க தான் இல்லையா? அதனால்
பெண் பாலில் வருவாங்க. அடுத்தது பாருங்க, பறவைகள். பறவைகள் பலவின் பால். விருந்தினர்கள். விருந்தினர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பாலர் பாலில் வருவாங்க. அடுத்து பாருங்க, கார்குழலி. கார்குழலிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர், சரிங்களா? அதனால அவங்க பெண் பாலில் வருவாங்க. அடுத்ததாக வீடு. வீடு ஒரே ஒரு வீடு தான் இல்லையா, அதனால ஒன்றன் பால். காந்தி. காந்தி தெரியலையா, காந்தி தாத்தா, அப்போ அவங்க ஆண் இல்லையா, அதனால ஆண் பாலில் போட்டுக்கிறோம். மாமன். மாமன்னா மாமா அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ ஆண் பால். விமானங்கள். இப்போ நிறைய விமானங்கள் இருக்கு, அதனால எதில் போடுவோம்? பலவின் பாலில் போடுவோம். பாவை. பாவைனா ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, பாவை எதில் வருவாங்க? பெண்ணில் வருவாங்க இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? பாவையை பெண் பாலில் போட்டுக்கிறோம். சாரணர். சாரணர் அப்படின்னா ஒற்றர்கள். சாரணர் அப்படின்னா ஒற்றன்னு அர்த்தம். ஒற்றன்னா இப்போ மன்னர் காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் வந்து ஒற்றர்கள் வச்சுருப்பாங்க. அவங்க ஏதாவது இந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி தகவல்கள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து இங்கே சொல்லிடுவாங்க, சரிங்களா? அதான் ஒற்றர். இப்போ இங்கே சாரணர்கள்னு கொடுத்துருக்கறதுனால அப்போ நிறைய ஒற்றர்களை குறிக்குது இல்லையா, அப்போ ஒற்றன்கிறது ஒரு ஆணு தான் குறிக்கும். அதனால என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே ஒற்றர்கள்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சாரணர்கள் கொடுத்துருக்கறதுனால சாரணர்களை பலர்பாலில் நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? அடுத்து பாருங்க, நாற்காலி. நாற்காலினா என்ன? ஒன்றன் பால். ஒரே ஒரு நாற்காலி தான் சொல்லியிருக்காங்க, அதனால. அப்துல் கலாம். அப்துல் கலாம் வந்து யாரு? ஒரு ஆண் இல்லையா, அப்போ ஆண் பால். பழங்கள். பழங்கள் பலவின் பால். மங்கை. மங்கை அப்படின்னா அது பேர்னு சொல்லலாம். மங்கை வந்து ஒரு பெண்ணு சொல்லுவாங்க, சரியா? பெண்ணுக்கும் மங்கைன்னு பாவை சொன்னோம் இல்லையா, அதே போல் மங்கைங்கிறதும் பெண்ணை குறிக்கும். அப்போ நம்ம எதில் போட்டுக்கிறோம்? மங்கைங்கிற பேரை பெண் பாலில் போட்டுக்கிறோம். அடுத்தது பாருங்க, பூக்கள். பூக்கள்னா பலவின் பால். அக்கால் பெண் பால். குழந்தைகள். குழந்தைகள் இதில் வருவாங்க? பலர் பாலில் வருவாங்க. தம்பி ஆண் பால். பேருந்துகள் பலவின் பால். கிழவி. கிழவினா தெரியும் இல்லையா, பாட்டி பேர் தான் கிழவி, அப்போ அவங்க பெண் பால். கிழவன் அப்படின்னா ஆண் பால். மருத்துவர்கள். மருத்துவர்கள்னா யாரு? டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா, அப்போ அவங்க இதில் வருவாங்க? பலர் பாலில் வருவாங்க. மேசை. மேசைனா ஒரே ஒரு மேஜை சொல்லுவோம் இல்லையா, அதுதான், அப்போ ஒன்றன் பால். பேருந்து ஒன்றன் பால். மாலுமிகள். மாலுமிகள்னா கப்பல் ஒரு கேப்டன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அப்போ மாலுமிகள்லாம் இதில் வருவாங்க? பலர் பாலில் வருவாங்க. அப்போ மயில்கள் அப்படின்னா இங்கே பலவின் பாலில் வருவாங்க, சரிங்களா? இப்போது யார் யாரை எந்தெந்த இதில் போடணும் தெரிஞ்சிச்சா, எந்த பால் வகையில் போடணும்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ தான் நீங்கள் உங்கள் புத்தகத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த பயிற்சி எண். எண்ணுனா என்ன சொன்னோம்? எண்ணுனா எண்ணிக்கைன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒரு பொருளையோ எதையோ நம்ம எண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த எண் நம்பர்கள், சரிங்களா? நம்பர்ஸை குறிக்கிறது எண் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எண்ணை வந்து நம்ம எத்தனை வகையாக சொன்னோம்? 2 வகையாக சொன்னோம் இல்லைங்களா? இப்போ என்னென்னு பார்த்தோம்னா ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லி 2 வகையாக பார்த்தோம் இல்லையா? ஒரே ஒரு பொருளை குறித்தா ஒன்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை குறித்தா அது பன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அதோடைய பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்க, முதல்ல பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருமைக்கான சொற்களை கொடுத்துருக்காங்க, அதை பன்மையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, அணில் அணில்கள். யானை யானைகள். ரோஜா ரோஜாக்கள். மலர் மலர்கள். செடி செடிகள். எழுத்து எழுத்துகள். வினா வினாக்கள். புத்தகம் புத்தகங்கள். பொம்மை பொம்மைகள். படம் படங்கள். பை பைகள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த பக்கம் நமக்கு ஒருமையில் கொடுத்து பன்மையை மாற்ற சொன்னாங்களா, இப்போ பன்மையில் கொடுத்துட்டு ஒருமையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பாருங்க, காய்கள் காய். பழங்கள் பழம். ஒட்டகங்கள் ஒட்டகம். பெண்கள். பாருங்க, விளக்குகள் விளக்குகள்லாம் ஒன்று பாருங்க, விளக்கு. தீப்பெட்டிகள் தீப்பெட்டி. கைகள் கை. தலைகள் தலைகள்னா இப்போ ஒரு வகுப்பறையில் நிறைய மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 மாணவர்கள் இருக்காங்கன்னா 40 தலை தெரியும் இல்லையா, அப்போ என்ன சொல்லுவாங்க, 40 தலையில் ஒரு தலை குறையுதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்போ 40 தலைகள் அப்படி சொல்லுவோம். இப்போ அந்த தலைகளில் தனியாக ஒரே ஒரு நபரை குறிக்கணும் என்ன சொல்லுவோம், தலைன்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ ஒரு ஆளுக்கு எப்போ அவ்வளோ தலைகள்னு சொல்கிறாங்க, 2 தலையாக இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. இப்போ இது வந்து ஒரு கும்பலாக இருக்காங்க, அதாவது ஒரு கூட்டமாக இருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணுவோம், தலைகளை மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், இனிப்புகள் இனிப்பு. மீன்கள் மீன். விசிறிகள் விசிறி, சரிங்களா? அடுத்தது
இதை நல்லா புத்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க.